சொல்லு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கோல்டு வின்னர் ஆயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், அப்புறம் வந்து கிராம்பு, இந்த பட்டை வகையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும் சீக்கிரமாக. அதனால் இந்த தக்காளி தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கறி எல்லாம் போடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை, புதினா இலை போட்டுக்கலாம். நான் வந்து முக்கால்வாசி தான் போடுறேன், கால்வாசி வச்சுருவேன். தம் போடும்போது மேலே தூவி விடுறதுக்காக வேணும். அதனால் முக்கால்வாசி புதினா மல்லி இலை போட்டு அதை ஒரு கிளறிட்டு அப்புறம் சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போட்டு 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேங்க. சிக்கனை போட்டு 2 கிளறிட்டு அப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு. பத்தலைனா மறுபடியும் போட்டுக்கலாம். நிறையா போட்டால் அப்புறம் சாப்பிட முடியாது. தயிர், கல்லுப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அடுத்து மஞ்சள் தூள், மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறம் தனியாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. அவ்வளோதாங்க, மசாலா ஐட்டம் இவ்வளோதான். போட்டு நல்லா கிளறிட்டு சிக்கன்லேருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் அதுக்கு சிக்கன் வேகட்டும்.
சிக்கன் நல்லா மசாலாவோட ஒன்றா கலந்து வெந்துருச்சுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இதில் அந்த டம்ளருக்கு 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அப்போனா வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இந்த சொம்பு வந்து எங்கள் வீட்டு சொம்பு 3 டம்ளர் வந்து ஒரு சொம்பு தண்ணி கணக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி அதை அப்படியே கழுவி அதை ஊற்றிடலாம். அது வேஸ்ட்டாக போயிடும்ல, அதை ஒட்டிகிட்டு இருக்கோம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் போடணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ரைஸ் போடலாம். இல்லை ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி லெமன் புழிஞ்சு விடணும். சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன். லெமன் ஒன்று புழிஞ்சிட்டு அப்புறம் தான் ரைஸ் போடணும். அப்போ தான் வந்து சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். அதுக்காக ஓகே, ரைஸ் போடலாம். இது வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1/2 hour வந்து ஊற வச்ச அரிசிங்க. இப்போ வந்து பிரியாணி வெந்துருச்சுங்க. இப்போ வந்து தம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் இருக்கையில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே பிரியாணி குண்டாவை வச்சு தம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன் சொன்னால, அதை போட்டுட்டு அப்புறம் வந்து கலர் ஆட் பண்ணிடலாம். கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஆனால் எனக்கு போடுறேன் நான். போட்டுட்டு ட்ரம் போடுற வேண்டியதான். சிம்மில் வச்சு 20 நிமிஷங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் தம் பிரியாணி. இந்த மாதிரி மூடிட்டு வெயிட் வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.